அன்பானவர்களே, இயேசு கண்ணீர் விட்டார் என்று பைபிள் சொல்லுது. எங்கே கண்ணீர் விட்டார்? மரித்த லாசரு வீட்டுக்கு வந்து எல்லாரும் அழுகிறத பார்த்து அவர் அழுதார். இன்னைக்கு வேதம் சொல்கிறது, விருந்து வீட்டுக்கு போகிறதோட துக்க வீட்டுக்கு போகிறது நலம். லாசரு மரித்தான். லாசருடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து 4 நாள் கழித்து வருகிறார். எல்லாரும் அழுகிறத பார்த்து அழுகிறார். இன்றைக்கு வேதம் சொல்கிறது, அழுகிறவரோடு அவர் அழுகிறவர். அப்போ இயேசுவால் ஒன்றும் முடியாதா? மரித்த வீட்டுக்கு வந்து கண்ணீர் விட்டுட்டு அப்படியே போயிட்டாரா? கிடையாது. அதுதான் உண்மை இல்லை. மரித்த லாசரோ உயிரோடு எழுப்பிட்டார் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நீங்களும் விசுவாசித்தீர்கள் என்றால் இப்படிப்பட்ட நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உலகத்தில் ஒரு மனிதன் மரித்து விட்டான் என்றால் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனால் மரித்தவனை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்கணும், ஏன் இயேசுவை வணங்கணும்னு சொல்கிறோம்? இயேசு தான் மரணத்தை ஜெயித்தவர். உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், எத்தனையோ தெய்வங்களின் வரலாறு இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு தெய்வம் மரித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பினார் என்றால் அது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மாத்திரமே மரணத்தை ஜெயித்தவர். சில வீடுகளில் நான் பார்த்துருக்கிறேன், என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளில் பார்த்துருக்கிறேன். சில வீடுகளில் மரித்தவர்களை அவங்க ஃபோட்டோ வச்சு தெய்வமாய் வணங்கி கொண்டு இருப்பார்கள். ஒரு இளம் வயதில் மரிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்கள தெய்வமாக வைப்போம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம், கன்னி தெய்வம் என்று சொல்லுவோம். ஆனால் மரித்தவர்கள் தெய்வமாக முடியாது. மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்த இயேசு தான் மரித்தவர்களை எழுப்ப வல்லமை உள்ளவர். நம்ம விசுவாசித்தோம் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.